அதிமுக தலைவர்கள் அமித்ஷாவை, நிர்மலா சீதாராமனை அடுத்தடுத்து சந்திக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமையும் போல ஒரு தொனி வந்திருக்கு. அப்படி அமையும் பட்சத்தில் அது சரிநிகர் கூட்டணியா வலுவான வெற்றியை உறுதி செஞ்ச மாதிரி ஆயிடும். என்ன சார், மக்கள் பாரதிய ஜனதா மேல ஒரு பெரிய அவர்ஷன்ல இருக்காங்க. ஸோ லைக் அது இன்னொன்று வாக்கு சதவீதத்தை அண்ணாமலை உயர்த்திக்கிட்டே இருக்கார். பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல். அவர் தனியாக நின்னாருன்னா நல்ல ஓட்டு வரும். அவங்க தனியாக நின்றுக்கிட்டோம், நின்னான்னா அது ஓட்டு வரும். நான் சொல்கிறது அவங்க தனியாக நிற்க சொல்கிறதுக்கு உரிமை எனக்கு இல்லை. மக்கள் அதை எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறது தான். இப்போ இவர் ஜெயக்குமார் சார் என்ன சொன்னார்? ஜெயக்குமார் சார் தெளிவாக சொன்னார், நான் இது வரையும் தோற்றுருக்கேன், நான் என் தொகுதியில் அந்த பாஜகனோட சேர்ந்து என்னையும் தோக்கடிச்சிட்டிங்களா பப்ளிக்காக மீட்டிங்கில் சொல்கிறாரு, ப்ரெஸ்ஸில் சொல்கிறாரு. அதை விடவா நான் சொல்லிட போகிறேன்? ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மந்திரி அவர் சொல்வதை விடவா நான் சொல்லிட போகிறேன்? அப்போ அவர் சொல்கிற இடத்துல அவரோட தலைவர் போய் கூட்டணி வச்சானா சந்தர்ப்பவாத கூட்டணியா இல்லையா? இல்லை சார், அரசியலில் ஒரு எதிரியை வீழ்த்துறதுக்கு சில நேரம் ஏன் திமுக கூட்டணி வச்சது இல்லையா? பாஜகவோட கூட்டணி வைத்த பொழுது தலைவர் யார்? அக்ஷயத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.